மிருகங்களுக்கு பெரும்பாலும் ஆபத்து அமைகிற மனுஷங்க தான் ஆபத்துல மாட்டிட்டு காப்பாற்ற முடியாம இருந்த உயிரினங்களையும் பல தடவைகளை காப்பாத்திருக்காங்க. அப்படி உயிரை காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக மனுஷங்கள்ட்ட வந்து உதவி கேட்ட விலங்குகளையும் உயிரை கொடுத்து விலங்குகளோட உயிரை காப்பாத்தின மனுஷங்களையும் தான் இந்த வீடியோல நாங்க உங்களுக்கு காட்ட போறோம். ஏகப்பட்ட ஹார்ட் டச்சிங்கான வீடியோக்கள் உள்ள வெயிட்டிங்கிறதுனால வெல்கம் டு த வீடியோ. இதுதான் உங்க கரபரண்டு ஓடிட்டு இருந்த இந்த வெள்ளத்துல தெரியாம தவறி விழுந்துருச்சு இந்த கண்ணுக்குட்டி. அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சதுன்னு அதுவே நம்பிக்கையை விடுறதுக்குள்ள தன்னோட உயிரை பத்தியும் யோசிக்காம ஒரு மனுஷன் உள்ள இறங்கினாரு. அவருக்கு அடுத்ததான் இன்னொருத்தரும் உள்ள இறங்க கஷ்டப்பட்டு போராடி அந்த கண்ணுக்குட்டியோட உயிரை அன்னைக்கு காப்பாத்திடுறாங்க. பத்திரமா அன்னைக்கு தரைக்கும் கொண்டு வந்துடுறாங்க. ஒரு பிளாஸ்டிக் போட்டிக்குள்ள தலையை மாட்டிக்கிட்ட இந்த ஒரு மானு உதவிக்காக எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரியே நின்றுச்சு. பக்கத்துல யாரோ நெருங்குற சதம் கேட்டப்ப கூட யாரோ தன்னை அட்டாக் பண்ண வராங்கன்னு தான் நினைச்சுக்குச்சு. ஆனா அங்க வந்த மனுஷன் தான் அந்த சிக்கல்ல இருந்து காப்பாத்திய விட்டாரு. இந்த லேடி வாக்கிங் கூட்டு போயிருந்த அவங்களோட டாகு திடீர்னு மூச்சு விடுறதை நிறுத்தி ஒரு இடத்துல படுத்து இருந்திருக்கு. என்ன ஆச்சுன்னு தெரியாம பதறி போனவங்க இதய துடிப்பு நின்றுச்சுன்னு தெரிஞ்ச உடனே இறந்துருச்சுன்னு நினைச்சிட்டாங்க. அப்பதான் வழியில போயிட்டு இருந்த ஒருத்தர் உதவிக்கு வந்திருக்காரு. அவர் அந்த நாயோட உயிரை காப்பாற்றணும்னு மட்டும்தான் யோசிச்சிருக்காரு. தீ பிடிச்ச வீட்டுல தீ அணைச்சதுக்கு அப்புறமா உள்ள போய் பார்த்த தீயணைப்பு வீரர் மயங்கி கிடந்த ஒரு பூனைக்குட்டியை கண்டுபிடிச்சிருக்காரு. கஷ்டப்பட்டு அதுக்கு ஆக்சிஜன் மாஸ்க் கொடுத்து பல மணி நேரம் போராடி எப்படியோ அதோட உயிரை கொண்டு வந்துடுறாங்க. திரும்ப அழகு உடஞ்ச நிலையில எதையும் சாப்பிட முடியாம தவிச்சிட்டு இருந்த வாத்தை காப்பாத்துறவங்க கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்காங்க. அவங்க கண்ணில் சிக்கினதுனால லக்கியா இருந்த வாத்து 3D பிரிண்டிங்கால உருவாக்கப்பட்ட அழகோட சர்ஜரி செய்யப்பட்டு காப்பாற்றப்பட்டிருக்கு. அப்புறம் தான் அதால சாப்பிடவே முடிஞ்சிருக்கு. தோண்டி வைக்கப்பட்டிருந்த குழிக்குள்ள மாட்டிக்கிட்ட இந்த குட்டியான ஒண்ணு தன்னோட கூட்டம் தன்னை பிரிஞ்சு போயிருச்சுங்கிற பயத்துல உதவி கேட்க ஆரம்பிச்சு கத்தி இருக்கு. ஆனா அதோட கூட்டம் அதை விட்டுட்டு போகாம மனுஷங்கள்ட்ட உதவி கேட்டிருக்கு. பயத்துல அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருந்த யானை குட்டிக்கு எந்த சேதமும் ஏற்படாத மாதிரி ஜேசிபியால அதை சுத்தி அது ஏறி வர அளவுக்கு தோண்டி மக்கள் கூட்டமே சேர்ந்து அந்த குட்டி யானையை காப்பாத்திருக்காங்க. சோர்ந்து தளர்ந்து எந்திரிச்சு வந்த யானை குட்டி அதோட கூட்டத்தை பார்த்த உடனே ஆர்வமா ஓடி போய் சேர்ந்துக்குச்சு. காப்பாத்தி விட்டதுக்காக அந்த தாய் யானையும் சும்மா இல்ல. மக்களை பார்த்து நன்றி சொல்லிட்டு தான் அங்கிருந்து கிளம்புச்சு. தண்ணி இல்லாத ஒரு கிணறுக்குள்ள தவறி விழுந்த இந்த முதல்ல உள்ளேயே மாட்டிக்கிட்டு உயிரை விட்டுருக்கும். உதவிக்கார நீட்டா ஆள் வரலனா காப்பாத்ததான் முயற்சி பண்றாங்கன்னு தெரியாம முரண்டு பிடிச்ச முதலையும் கஷ்டப்பட்டு காப்பாத்தி மேல தூக்கி இருந்திருக்காங்க. ஏதோ ஒரு விஷயத்த பார்த்து பயந்து தண்ணிக்குள்ள வந்து உட்கார்ந்த இந்த கங்காரு அசையாம வரையற பணியில ஒரு நைட்டு ஃபுல்லா அதே இடத்துல இருந்திருக்கு. அடுத்த நாள் காலையில அந்த பக்கம் போன ஒரு சிலர் அதை கண்டுபிடிக்காம இருந்திருந்தா அங்கேயே காப்பாத்த ஆள் இல்லாம வரைஞ்சு இறந்திருக்கவும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஏன் காப்பாத்தி விட்டதுக்கு அப்புறம் கூட கையை விடாம பக்கத்திலேயே நின்று இருந்தது அந்த கங்காரு. வந்த வேகத்துல குறுக்குல இருந்த வாழை மரத்துல அழகு சொருகிக்கிட்டு இந்த மீன் கொத்தி மாட்டிக்கிட்டு இருந்திருக்கு. நல்ல வேலையா அந்த தோட்டத்துக்குள்ள போனவரோட கண்ணில் பட்டதுனால உயிர் போகாம காப்பாற்றப்பட்டிருக்கு. இப்ப எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் சரியா இருக்கான்னு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. தாகம் எடுக்கிறது மனுஷங்களுக்கு மட்டுமா என்ன? பவர்ஃபுல்லான பருந்தா இருந்தாலும் நாக்கு வறண்டு தானே போகும். குப்பையில இருந்து மீன் வலையில மாட்டிக்கிட்ட இந்த ஒரு அணில் காப்பாத்த ஆள் வேணும்னு கத்தி கதறனதை இவங்க 2 பேரும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை பத்திரமா எடுத்துட்டு போய் அவங்களோட இடத்துல வச்சு வலையில கட் பண்ணி விட்டதோட காய் எதுவும் இருக்கான்னு செக் பண்ணி அனுப்பிச்சு வச்சிருந்திருக்காங்க. அப்ப பதற்றத்துல இருந்ததுனால ரிலீஸ் பண்ணி விட்ட உடனே ஓடி போனது அவங்களோட இடத்த ஞாபகம் வச்சுட்டு அடுத்த நாள் அவங்களுக்கு நன்றி சொல்றதுக்காகவே இறங்கி வந்திருக்கு. Теперь я как мама кенгуру. ஒரு மிகப்பெரிய டைகர் சூறாவால துரத்தப்பட்டு இருந்த இந்த ஆமைக்கு உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு கடைசியா ஒரு வாய்ப்பு மட்டும் கண்ணில் பட்டிருக்கு. அதோட படகுல இருந்தவங்களுக்கு ஆமையோட போராட்டம் புரிஞ்சிருக்கு. சூறாவ தசை திருப்பி ஆமையை படகுல ஏத்திக்கிட்டாங்க. தூரமா ஆபத்து இல்லாத இடத்துல இறக்கி வர்ற வரைக்கும் எப்படி சிக்கிச்சுன்னு தெரியல. இந்த குள்ள நரி போய் ஒரு டயருக்கு நடுவுல சிக்கிக்குது. கண்டுபிடிச்சவங்க உதவி செய்ய முயற்சி பண்ணி முடியாம ப்ரொஃபஷனலா அனிமலை காப்பாத்துறவங்கள்ட்ட கொண்டு போய் சேவ் பண்ணிருக்காங்க. நிறைய நேரம் செலவு பண்ணி நேக்கா பேப்பரை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா அதை காப்பாத்தி எடுத்திருக்காங்க. பறவைகள்லயே வலசாரிகள்ல ஒன்னான இந்த பால்டிகள் எப்படியோ அந்த வெள்ளத்துல மாட்டி ஆத்துல உயிரை காப்பாத்துறதுக்காக போராடிட்டு இருந்திருக்கு. அதோட நல்ல நேரம் அங்க வந்தவங்களுக்கு சரியான நேரம். இவங்க காப்பாத்த வந்திருந்தாலும் அந்த கழுகுக்கு அது புரியுமோன்ற நம்பிக்கையிலேயே அதை தூக்க ஃபர்ஸ்ட் தன்னை தாக்க வந்தவங்க நினைச்சிட்டு போறான கழுகு அப்புறம் அவங்க எதுக்கு வந்தாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அமைதியாயிருது. அப்புறம் அதுக்கு பறக்கிற தெம்பு வர வரைக்கும் அவங்களே பாதுகாத்து பிறகு பெட்டியை திறந்து விட்டுறாங்க.
எப்படி வந்தோன்னு தெரியாம கால்வாய்க்குள்ள தவறி விழுந்த மாட்டை பக்கத்துல இருந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் கண்டுபிடிச்சு உதவி செய்யணும்னு வந்திருக்காங்க. மாட்டிக்கிட்ட மாட்டுக்கும் எந்த பாதிப்பும் இல்லாம பதற்றப்படுத்தாம பொத்து நாப்புல வெளியே எடுத்துட்டாங்க. ஆள் நடப்பட்ட அதிகமா இல்லாத எம்டி ரோட்ல போயிட்டு இருந்தவரு கைவிடப்பட்டு பயத்தில் நின்று இருந்த ஒரு நாய்க்குட்டியை பாக்குறாரு. அவரை பார்த்த உடனே அந்த பாவப்பட்ட ஜீவனும் உதவியை கேட்க அதை அங்க இருந்து காப்பாத்திட்டு போய் தன்னோடைய வச்சு வளர்க்க ஆரம்பிச்சிருக்காரு. வெயில் தாங்க முடியாம ஓவர் ஹீட்டால இறந்து போற நிலைமையில கடந்த வார்த்தை இந்த மனுஷன் கண்டுபிடிச்சிருக்காரு. நல்ல வேலையா அவருக்கு எப்படி காப்பாற்றணும்னு தெரிஞ்சு வச்சிருந்திருக்காரு. கடந்து போனவர் கவனிச்சு பார்த்ததுனால உடன் பிறந்ததோட மறுபடியும் போய் சேர்ந்துருச்சு அந்த வாத்து. காட்டை சுத்தி பார்க்கறதுக்காக ஜீப்ல சவாரி போயிட்டு இருந்த மக்களை உயிரை காப்பாத்துறதுக்கு உதவி வேணும்னு வழி மறைச்சு உதவி கேட்டுச்சு இந்த யானை. அறிவாளித்தனமா வழியை மறைச்சதோட என்ன பிரச்சனைங்கிறதையும் உங்களுக்கு புரிய வச்சிருக்கு. பிறந்து 8 மாசமே யானை குட்டி ஒண்ணு குழியில விழுந்துட்டு கஷ்டப்படுறதான் அது காட்டி கொடுத்திருக்கு. உடனே உதவிக்கு வந்தவங்களும் கயிறை போட்டு அந்த யானையை ஒரு வழியா மேல கொண்டு வந்துடுறாங்க. ஆசாசியா அவங்க அம்மா கிட்ட மறுபடியும் ஓடி போற யானை குட்டியை பார்த்தா மனசுக்கே நிம்மதியா இருக்கும்ல. தண்ணி இருக்குமோ அந்த குண்டாக்குள்ள தலையை விட்டு இந்த சிறுத்தை புலி தலையை வெளியே எடுக்க முடியாத நிலைமையில மாட்டி இருந்திருக்கு. கண்ணு தெரியாதனால பதறி போனதோட பக்கத்துல வரவங்களையும் அட்டாக் பண்ற நிலைமையில இருந்திருக்கு. பிறகு நெருங்கி வந்தவங்க காயப்படுத்த இல்ல காப்பாத்ததான் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா காப்பாத்துறதுக்கு ஏத்த மாதிரி சைலண்டா படுத்து இருந்திருக்கு. இறையை துரத்திட்டு வந்த இந்த ஆர்கா திமிங்கலத்துக்கிட்ட இருந்து உயிரை காப்பாத்தணுங்கிறதுக்காக தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருந்தது இந்த பெண் குயின். அதோட சிக்கலை புரிஞ்சுக்கிட்ட மக்களும் பக்கத்துல படகுல இருக்க வேகமா வந்த பெண் குயினால் உள்ள எட்டி குதிக்க முயற்சி பண்ணி முடியல. பின்னாடி வந்த திமிங்கலமும் விடுற மாதிரி இல்ல. 2வது முறையா உள்ள எட்டி குதிக்கும் போது உள்ள இருந்த மக்கள் உதவி பண்ணி உள்ள தூக்கி போட்டுறாங்க. அன்னைக்கு இந்த படகுல ஏறி அந்த பெண் குயின் உயிரை காப்பாத்திக்கிச்சு. கரையில கூட்டமா ஒதுங்கி இருந்த இந்த கடல் சிங்கங்களுக்கு கழுத்துல டயரோட மாட்டிருந்த ஒரு கடல் சிங்கத்துக்கு எப்படி உதவி செய்யணும்னு தெரியாம இருந்திருக்கு. மூச்சு விடுறதுக்கே சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு இருந்த அதை பார்த்த மனுஷங்க ரெஸ்கியூ பண்ற டீமை கூப்பிட்டு அவங்கள்ட்ட உதவி கேட்டு உயிருக்கு போராடிட்டு இருந்த அந்த கடல் சிங்கத்தை காப்பாத்திடுறாங்க. வழியில போனவரை பார்த்து வித்தியாசமா குலைச்ச இந்த நாய் அவரை துரத்தணும்னு நோக்கம் இல்லாம அவர் எங்கேயோ கூப்பிடணும்ன்ற முயற்சி பண்ணிருக்கு. புரிஞ்சுக்கிட்டவரும் அதை ஃபாலோ பண்ணி போனதுக்கு அப்புறம் தான் காப்பாற்ற வேண்டிய அதோட குட்டி கூட்டத்துல இருந்து தனியா வந்து பல நாட்களா பசியில இருந்த இந்த ஓனாய் இறங்கி வந்து அந்த வழியில போன ஒரு மனுஷங்கிட்ட உதவி கேட்க அவரும் யோசிக்காம அதுக்கு உதவி செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாரு. எப்படி வந்து இந்த மாதிரி சிக்கிச்சுன்னு தெரியாத அளவுக்கு பவர் கேபிள்ல மாட்டி இந்த ஆடு தொங்கிட்டு இருந்திருக்கு. மனுஷங்களால மட்டும்தான் காப்பாற்ற முடியுங்கிற நிலைமை வேற இருந்திருக்கு. காப்பாற்ற வந்தவங்களும் சும்மா இல்ல, பல முயற்சிகளை பண்ணி ஒரு வழியா காப்பாத்தி இறக்கி விட்டுறாங்க. ரோட்டோட வழியில உயிரிழந்து கடந்த கங்காருவை கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த பெண்மணி. ஆனா தாய் கங்காரு தான் இறந்து போயிருக்கு. அதோட பைக்குள்ள குட்டி உயிரோட தான் இருந்திருக்கு. 7 மாசமே ஆன குட்டி கங்காரு உயிருக்கு போராடிட்டு இருக்க கஷ்டப்பட்டு காப்பாத்திருக்காங்க அந்த லேடி. 2 இரும்பு பென்ஸுக்கு இடையில கழுத்தோட மாட்டிக்கிச்சு இந்த கியூரிஸான குரங்கு குட்டி. அதோட கூட்டத்துல இருந்த குரங்குகளும் தாய் குரங்குகளும் எவ்வளவு முயற்சி பண்ணி அதை காப்பாற்ற முடியாம இருந்திருக்கு. ஏன் காப்பாற்ற வந்தவங்க கூட ஆபத்தை விளைய வச்சிருவாங்களோன்னு பதற்றத்திலே இருந்திருக்கு அந்த தாய் குரங்கு. ஆனா காப்பாற்ற வந்தவங்க கைவிடுறதா இல்ல. பதற்றத்துல இருந்த தாய் குரங்கு தாக்கிராமையும் கழுத்து மாட்டப்பட்டு கதறிட்டு இருந்த குட்டி குரங்கையும் எந்த ஆபத்து இல்லாம காப்பாத்திடுறாங்க. கைக்கு குட்டி வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த தாய் குரங்கு சமாதானமே அடைஞ்சிருக்கு. காட்டுல தண்ணி கிடைக்காம கதை முடியற தருவாயில கடந்த இந்த ஒரு ஜீப்ராவை காட்டை சுத்தி பாக்குற சஃபாரிக்காக வந்த மனுஷங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. தண்ணி கிடைக்காத வறட்சிலேயே சாக கிடந்த அந்த வரி குதிரைக்கு குடிக்கிறதுக்காக கொண்டு போயிருந்த தண்ணியை கொடுத்திருக்காங்க. இல்ல உயிரையே திருப்பி கொடுத்துட்டாங்கன்னு சொல்லலாம். ஒரு நிறைய நத்தைகளாலையும் பூஞ்சைகளாலையும் மாட்டிக்கிட்ட இந்த ஒரு ஆமை நடுக்கடல்ல மீன் பிடிக்க போனவங்க கடல பட்டிருக்கு. உதவி பண்ணுங்கிற முடிவுல அவங்களும் இறங்கிட்டாங்க. மொத்தமா அதுக்கு தொந்தரவா இருந்த எல்லாத்தையும் வெட்டி எடுத்ததோட கையில ஹைபை கொடுக்க வச்சு கடல்ல இறக்கி விட்டுருக்காங்க. இந்த அன்னப்பறவையோட குட்டியில ஒண்ணு வேலியில மாட்டிக்குது. வேலியிலையும் வழியிலையும் மாட்டிட்டு கத்திக்கிட்டு இருந்தாத காப்பாற்ற முடியாம அந்த தாய் பறவையும் பயங்கரமா போராடிட்டு இருந்திருக்கு. காப்பாற்ற வந்தவரையும் காயப்படுத்த வந்தாரு நினைச்சிட்டு அதுவும் பதற. காப்பாற்ற வந்த மனுஷன் பதறவே இல்ல. பத்திரமா அதோட குட்டியை தாய் கிட்ட ஒப்படைச்சிட்டு தான் போனாரு. புடிச்சு வச்சிருந்த மீனை அடிச்சுட்டு போயிடலான்னு இந்த குள்ளநரி நினைக்க பசையில தான் அது எப்படி பண்ணுதுங்கிறத மீனை பிடிச்சவரு தெரிஞ்சுக்கிட்டாரு. பிறகு அவரோட சாப்பாட்டுக்காக பிடிச்சதுல இருந்து நரிக்கும் சாப்பாடு போட
நம்பிக்கையோட கையில வாங்கி சாப்பிடுற அளவுக்கு வந்திருக்கு. வீட்டுக்குள்ள இருந்து ஒரு நாய் பயத்துல கத்துற மாதிரி சவுண்டு கேட்க அந்த வழியில போயிட்டு இருந்த காவலரும் உள்ள இறங்கி என்னன்னு பாத்திருக்காரு. அங்க இருந்த ஒரு துணியில சிக்கிக்கிட்டு திணறிட்டு இருந்த அந்த ஒரு நாயை மனுஷன் கட் பண்ணி காப்பாத்தி விட்டு இருந்திருக்காரு. பிறகு என்ன, நன்றி சொல்ற நேரம் தான். தலையை எப்படியோ கண்ணாடி குடுவைக்குள்ள மாட்டிக்கிட்ட இந்த ஒரு நரி இவங்களால மட்டும்தான் உதவி செய்ய முடியும்னு தெரிஞ்ச மாதிரியே நேரா மனுஷங்களை பார்த்த உடனே வந்து உதவி கேட்டிருக்கு. தலையும் நீட்டி இருக்கு. வரவென்ன, அது நினைச்ச மாதிரி தான் நடந்திருக்கு. பாம்பு ஆபத்தான விலக்கா இருக்கலாம், பயங்கர விஷம் உள்ளதா இருக்கலாம், ஆனா அதுக்கும் தாக எடுக்குங்கிறத இவர் புரிஞ்சுக்கிட்டாரு. வெயில்ல வாடி வந்த மிகப்பெரிய ராஜநாகத்துக்கு பயத்தை கண்ணில் காட்டாம தண்ணி கட்டினார்னே சொல்லலாம். மலையில குழியில தவறி விழுந்த இந்த குட்டிய காப்பாத்த முயற்சி பண்ண தாய் யானையும் அந்த குழியில விழுந்து மயங்கி போயிருந்திருக்கு. ஏன் இதையுமே துடிக்கிறது நின்று போயிருந்திருக்கு. தாய் யானை இல்லாம குட்டி யானையும் கதற காப்பாத்த வந்தவங்க அதை காப்பாத்தாம போறதா இல்ல, உயிர் போன மாதிரி இருந்த அந்த யானையை காப்பாத்துறதுக்காக உயிரை கொடுத்து பல மணி நேரம் போராடிட்டு இருக்காங்க. ஆனா சொல்லுவாங்கல்ல, சில நேரம் ஆச்சரியம்லாம் நடக்கும்னு. திடீர்னு அந்த தாய் யானையும் உயிர் திரும்பி நின்றுருக்கு. ஒரு பெரிய அலையால் அடிச்சுட்டு வந்து கரையில சிக்கிது இந்த ஒரு மிகப்பெரிய திமிங்கலம். அதை பார்த்து அதோட உயிரை காப்பாற்றணும்னு நினைச்ச மக்களும் கொஞ்சம் கொஞ்சமா கடலுக்குள்ள தள்ளிட்டு போகணும்ன்றதுக்காக முயற்சி பண்ணிட்டே இருந்திருக்காங்க. அவ்வளவு பெரிய உயிரினத்துக்கு தேவையான தண்ணியை ஒரு கூட்டமே சேர்ந்து 20 மணி நேரத்துக்கு வறண்டு போகாத மாதிரி மேல ஊத்திக்கிட்டே இருந்ததோட கொஞ்சம் கொஞ்சமா மீட்பு படையோட சேர்ந்து ஒரு வழியா அந்த திமிங்கலத்தை வந்த இடத்துக்கே கொண்டு போய் சத்துறாங்க. இந்த வீடியோல மனுஷங்கள்ட்ட உதவி கேட்ட ஒரு சில விலங்குகளை நீங்க பார்த்திருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். பார்த்ததுலேயே எது உங்க மனசை கவர்ந்ததுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனலுக்கு புதுசா இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ இவ்வளவு நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வேற ஒரு வீடியோல மறுக்க உங்களை வந்து மீட் பண்றேன். இதுதான் உங்க மேக்னெட் ஃபேக்ட்ஸ்.